இலங்கையிலே நடைபெற்றிருக்கின்ற ஒரு கைது, அதாவது முன்னாள் புலனாய்வுத்துறையின் பொறுப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்களுடைய கைது நடைபெற்றிருக்கிறது. 2021 ஆண்டு இடம்பெற்ற இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பொழுது இவரது பங்களிப்பு இருந்திருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தையும் 2018 ஆண்டு சஹ்ரானுடன் அவருக்கு ஒரு சந்திப்பு இடம்பெற்றது என்கின்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். இவர் யார் என்று குறிப்பிடப்போனால் நிச்சயமாக இராணுவ புலனாய்வு துறையில் இருந்த ஒருவராகவும் பின்னர் 2021 ஆண்டு அந்த ஈஸ்டர் தாக்குதலின் பின்னரான காலத்தில் இலங்கை புலனாய்வு துறையின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாகவும் மாறியதோடு மேஜர் ஜெனரல் என்ற தரத்திற்கு தரம் உயர்த்தப்பட்டவராகவும் இருந்தார். ராஜபக்சேக்களின் சம்பந்தம் இந்த குண்டுவெடிப்பில் இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தது. இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த குண்டுவெடிப்பு நடைபெறப் போகின்றது என்பதை தெரிந்தும் அதனை அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக இவ்வாறு அனுமதித்திருந்தார்கள். அதில் இவரின் பங்கு இருந்திருக்கின்றது என்பது தெரிந்திருந்தது. இங்கு 270க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். 3 தேவாலயங்களிலும் 3 உல்லாச பயண ஹோட்டல்களிலும் இடம்பெற்றது. அவ்வாறு இடம்பெற்ற தேவாலயங்களில் ஒன்று தமிழர் பகுதியை குறிவைத்து மட்டக்களப்பில் கூட இடம்பெற்றது. அந்த தாக்குதல்களில் 270க்கும் மேற்பட்டவர்கள், அதில் 55 பேர் வெளிநாட்டவர்கள் கொல்லப்பட்டதுடன் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர். அது 6 தற்கொலை தாக்குதல்கள். அந்த தற்கொலை தாக்குதல்களாகத்தான் அவை நடைபெற்றிருந்தன. இவரை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை என்பது இவர் கள நிலைகளில் பணியாற்றிய நிலையில், அதாவது போரின் பொழுது, விடுதலை புலிகளுடன் இடம்பெற்ற உச்சக்கட்ட போரின் பொழுது அவர்களுடைய புலனாய்வு கட்டமைப்பை சீரழிப்பதற்காகவும் அல்லது கிழக்கில் அவர்களுடைய பலத்தை இல்லாது செய்வதற்காகவும் பெரிதும் உழைத்தவர் என்ற செய்தியை இப்பொழுது ஸ்ரீலங்கா அரசு சார்ந்த நிறுவனங்கள் அல்லது அமைச்சரவை அரசியல்வாதிகள் தெரிவித்து வருகின்றார்கள். போர் சம்பந்தமான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட யாரையுமே தண்டிக்க மாட்டேன் அல்லது கைது செய்ய மாட்டேன் என்று கூறிய அனுரதிஸ்வர குமாரநாயக்கா இவரை கைது செய்வதற்கான காரணம் இந்த தாக்குதல் என்பது ஒரு மதம் சார்ந்த தாக்குதலாகவும் இதில் இவர்களுடைய பங்களிப்பிற்கான சம்பவ சாட்சியங்கள் தகுந்ததாக இருப்பதற்காகவும் அதனை விசாரிப்பதற்காகவும் 2023 ஆண்டு ஐக்கிய நாடுகள் அவையின் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு கூட்டத்தொடரில் ஒரு முக்கிய விருந்தாளியாக பேச்சாளராக அழைக்கப்பட்டு கூட இருந்தார். எனவே அவ்வாறு சர்வதேச அரங்கில் பிரபல்யம் பெற்ற ஒருவர் இவ்வாறான நிலைமைக்கு செல்வது என்பது நிச்சயமாக தகுந்த சாட்சியங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும்.